ஹாய், இது பார்த்திங்கன்னா மே லாஸ்ட் வீக்கோட வீடியோ. ஊர்லேருந்து அப்போ தான் இங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தோம். அக்காவும் கூட வந்திருந்தாங்க. அக்கா வந்து மே மந்த்து ஒகேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. வந்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் வந்திருந்தாங்க. வந்துட்டு அப்படியே அங்கே ஊருக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. மே லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே 31 வந்து அக்காவுக்கு பர்த்டேங்க. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே சூலூரில் இருக்க ஆறுபடையப்பன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு கோவிலும் இருந்துச்சு. அங்கேயும் ஃபஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டு அப்புறம் ஆறுபடையப்பன் கோவில்லையும் போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அங்கே வியூஸ் எல்லாம் பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சம்பா ரவையோட பிரான்ச் இருக்குது. அங்கே மைல்மார்க்கோட பிரான்ச்சு அங்கே போயிட்டு சம்பா ரவை பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாமே இருக்குது. சேமியா வகைகள், சிறுதானிய சேமியா வகைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கலை. நாங்கள் தேவையானதை மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வர்ற வழியில் டிமார்ட்டும் இருந்துச்சு. டிமார்ட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்துச்சு. சரி, அதையும் முடிச்சுட்டே போயிடலாம், டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அக்கா பையன் பெரியவன் வந்திங்கன்னா பசிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு எம்டிஎஸில் போய் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நைட்டு மச்சான் கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார். சிம்பிளாக ஒரு கேக் கட்டிங்கோட அன்னைத்த டே வந்து முடிச்சாச்சு. அக்கா பையன் பெரியவன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் ஊட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு அக்கா ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஊட்டிட்டு அன்னைத்த டே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்புறக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பேக் பண்ணிவிட்டு எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கார்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நான்வெஜ் பார்த்திங்கன்னா மட்டன், சிக்கன் எல்லாமே செஞ்சுருந்தோம். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் மேரேஜ் வந்து 1 வீக் பக்கமாக இப்போ தான் இருந்திருக்காங்க. அதனால சரின்ட்டு மட்டனில் மட்டன் பிரியாணி, மட்டன் கிரேவி, சிக்கனில் சிக்கன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் சிந்தாமணி எல்லாமே செஞ்சுருந்தோம். சாப்பிட்டு அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. 1 மந்த்தாக வந்து நம்ம தம்பியும் கூடவே இருந்ததுனால அவனுக்கு தான் கொஞ்சம் பொக்குன்னு போயிடுச்சு அவங்க கிளம்புனதுமே. ஏன்னா நானும் அக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் எப்படி ஒகேஷன் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள்.